உலகத்துடைய முக்கிய மெட்டலான தங்கத்துடைய தரவின்படி மொத்தம் 10 நாடுகள் அதிக தங்கங்களை வச்சிருக்கு. அந்த டாப் 10 கண்ட்ரீஸ் என்னென்ன அப்படிங்கறத பாத்திரலாம். அந்த டாப் 10 கண்ட்ரீஸ்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க பிரைம் கோல்ட் ஹப்பை ஃபாலோ பண்ணுங்க. நாளுக்கு நாள் தங்கத்துடைய விலையானது ராக்கெட் வேகத்துல உயர்ந்துகிட்டு இருக்கு. இதனால மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தங்கம் வாங்கணுங்கிற ஆசை கனவாவே போயிடுச்சு. இந்த நிலையில உலக தங்க கவுன்சிலிங் அறிக்கையின்படி 2025 செகண்ட் குவார்ட்டர்ல அமெரிக்கா தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அமெரிக்காவுடைய மொத்த தங்க இருப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 8133.46 டன்கள்னு சொல்லப்படுது. இதுல செகண்ட் பிளேஸ்ல ஜெர்மனி தான் இருக்கு. ஜெர்மனியோட மொத்த தங்க இருப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 3351.53 டன்கள்னு சொல்லப்படுது. இதுல தேர்ட் பிளேஸ்ல இட்டாலி தான் இருக்கு. இட்டாலியோட மொத்த தங்க இருப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 2451.84 டன்கள்னு சொல்லப்படுது. நான்காவது இடத்துல பிரான்ஸ் தான் இருக்கு. பிரான்ஸுடைய மொத்த தங்க இருப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 2437.00 டன்கள்னு சொல்லப்படுது. ஐந்தாவது இடத்துல சைனா தான் இருக்கு. சைனாவுடைய மொத்த தங்க இருப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 2279.56 டன்கள்னு சொல்லப்படுது. ஆறாவது இடத்துல சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துடைய மொத்த தங்க இருப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1039.94 டன்கள்னு சொல்லப்படுது. ஏழாவது இடத்துல நம்ம இந்தியா தான் இருக்கு. இந்தியாவுடைய மொத்த தங்க இருப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 876.18 டன்கள்னு சொல்லப்படுது. நம்ம இந்தியாவுக்கு அடுத்ததா 8வது இடத்துல எந்த நாடு இருக்குன்னு பார்த்தோம்னா ஜப்பான். ஜப்பானுடைய மொத்த தங்க இருப்பு 845.97 டன்கள்னு சொல்லப்படுது. 9வது இடத்துல நெதர்லாந்து தான் இருக்கு. நெதர்லாந்துடைய மொத்த தங்க இருப்பு 612.45 டன்கள்னு சொல்லப்படுது. கடைசி இடத்துல போலந்து தான் இருக்கு. போலந்துடைய மொத்த தங்க இருப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 448.23 டன்கள்னு சொல்லப்படுது. அதாவது ரிசர்வ் பேங்குடைய அறிக்கையின்படி நம்ம இந்தியாவுடைய 50 மெட்ரிக் டன் தங்கம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துலயும் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்லயும் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. மீதமுள்ள 20 மெட்ரிக் டன் வைப்பு தொகையில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.